சென்னையை நல்லா வச்சுருந்தீங்கன்னா சென்னை மக்கள் உங்களை கொண்டாட போகிறாங்க. விலைவாசி உயர்வு இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எளிய மக்கள் உங்களை கொண்டாட போகிறாங்க. கரண்ட் பில்லு வந்ததுலேருந்தே ஏற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷம் மட்டும் வீட்டுக்கு ஏற்றலை, கமர்ஷியல் ஏற்றியாச்சு. ஏன் வீட்டுக்கு ஏற்றலை? ஓட்டு. மளிகை பொருட்களுடைய காய்கறி மளிகை பொருட்களுடைய அடிப்படை விலையை கட்டுப்பாட்டில் வைக்கணும். அது கவர்மெண்ட்டுடைய பணி. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும். நாங்க என்ன பண்றோம்? எனக்கு என்ன அதுக்கத்தாலும் விட்டுட்டு இன்னைக்கு 200 ரூபா செலவு பண்ற இடத்துல 500 ரூபா செலவு பண்றாங்க. கண்ணுக்கு தெரியாம கையில இருந்து வீட்டு வரி சொத்து வரி ஏத்துனால சாதாரண எளிய மக்கள் வாடகை ஏறுது. ஒரு பக்கம் வாடகை, இன்னொரு பக்கம் கரண்ட் பில் ஏறுது. இவன் வாழ்றதுலயே வாழ்க்கை சம்பாத்தியத்துல பாதிக்கு மேல 60% வாடகை கரண்ட் பில். வேத வாக்கு நீங்க சொல்றது உண்மை. அப்போ மீதி 40% வச்சு அவன் என்ன பழக முடியும்? எப்படியாவது இப்போ செத்து போன்ற மாதிரி தான் இருக்கு. அப்படிதான். அப்போ இதுல 1000 ரூபா கொடுத்தத பெருமை பேசுறாங்க. நீங்க இந்த கரண்ட் பில் ஏத்தாம இந்த விலைவாசி கட்டுப்பாட்டுக்கு வச்சா நீங்க 1000 ரூபா கொடுக்கவே தேவையில்லை. ஜனங்க பொழைச்சிக்கும். இலவச பஸ்ன்றீங்க, அது பேர் என்னது? என்ன பேர் வந்து? மகளிர் விடியல் பயணம். விடியல் பயணம். இந்த விடியல் எங்க தான் கண்டுபிடிச்சாங்க தெரியல. முத வச்ச பேரை தான் நினைக்கிறேன், விடியல். அப்ப விடியல் பயணம்னா 5 பஸ் ஓடுனதுல இன்னைக்கு 2 பஸ் ஓடுது. விடியல் பயணம் விடியா பயணமா இருக்குது.